பேட்ட படத்துல சிம்ரான் மேமுக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு பாட்டு வரும். எல்லாமே திரும்புது. அந்த பாட்டுல யாரு வயசாயிடுச்சு அவருக்கு என்னப்பா ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா சொன்னவங்களா அவங்களாம் வாயை மூட வச்சிட்டாருங்க நம்ம ரஜினி சார். ஏன்னா அவ்வளவு எங்க இருப்பாரு, அவரு பார்க்கும் போதே தெரியும் இவருக்காடா வயசாயிடுச்சு அப்படின்னு. நம்ம வந்து தியேட்டர்ல வந்து வாயை திறக்க வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க கால பெண்களையே இவர் ரஜினியா அவரு இவ்வளவு சின்ன பையனா இருக்காரு, வயசாயிடுச்சு அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து சத்தியமா அவரை பார்த்தாலும் தோணலையே அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் சுப்ராஜ் பேட்ட படத்துல அவ்வளவு எங்க காட்டியிருப்பாரு நம்ம ரஜினி சார். அதுக்கப்புறம் விடுவாங்களா? அப்பயும் வந்து பேக் டு பேக் படம் வந்துட்டா இருக்கு, இட்டு கொடுத்துட்டா இருக்காரு. இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா கூலி படம், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெயிலர் படம், இது பேக் டு பேக் அவர் வந்து ஹிட் கொடுத்துதான் இருக்காரு. ஆனா இன்னைக்கு 50 வருஷம் நம்ம சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டம் எவ்வளவு பெருசு அப்படின்ற ஒரு 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 அண்டர்ஸ்டாண்ட் ரஜினி அவர்களுக்கு இருந்திருந்தா இன்னமும் படம் நடிச்சிட்டு இருக்காருன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? அவர் வந்து இடையில உடம்பு சரியாம இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா என் உடம்பு முக்கியம் சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு, தன் ரசிகர் மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன், ரஜினிகாந்த் யாருன்னு நான் இப்ப இருக்க ஜெனரேஷனும் காட்டுன்னு சொல்லிட்டு படம் நடிச்சுட்டே இருக்காருங்க. எல்லாம் வாயை திறந்து பாக்குறாங்க. அவர் கூட நடிச்சவங்க ஒவ்வொரு ஜெனரேஷன்ல வந்த ஹீரோஸ்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகி இன்னைக்கு சைடு ஆக்டரா நடிக்கிறாங்க, வேற ஏதோ கேரக்டரா நடிக்கிறாங்க. ஆனா ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து வில்லனா நீங்க நடிச்சுட்டு ஹீரோவா வந்தாரு. ஆனா அந்த ஹீரோஸுமே இன்னமும் காப்பாத்திட்டு இருக்காரு நம்ம ரஜினி சார்னு சொல்லலாம். கண்டிப்பாங்க இன்னைக்கு ரஜினி சாரோட பர்த்டே கண்டிப்பா வந்து பட்டியை கலப்புவாங்க ஃபேன்ஸ்லாம். அதாவது பல்வேறு ஸ்டேட்ல சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. கேரளா எடுத்துக்கலாம், கர்நாடகா எடுத்துக்கலாம், அண்ட் தெலுங்கானா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு அங்கங்க ஒரு சூப்பர் ஸ்டார்னு ஒரு ஃபீல்ட், அதாவது ஒரு சினி ஃபீல்ட்ல ஒரு மாநிலத்தில் ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் ரசிக்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாமே ரசிக்கக்கூடிய ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் சொல்லுவான். அது அப்படிப்பட்ட ஷாருக் கான் அவர்களே நான் ரஜினி ஃபேன்னு சொன்னவர் இல்லையா, அப்படிப்பட்ட ஜாக்கி ஜானே நான் ரஜினி ஃபேன்னு சொன்னவர் இல்லையா. இதெல்லாம் வந்து சாத்தியமா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டு மட்டும் இல்லைங்க, இந்தியா மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு லெவல்ல ரஜினி அவர்கள் வந்து ஃபேன் பேஸ்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம். அதுவும் குறிப்பா சைனா, ஜப்பான் சொல்லலாம். அழகா தமிழ் பேசுவாங்க, அழகா ரஜினி அவரோட டைலாக் பேசுவாங்க. ரஜினி போல அந்த ஆட்டோ பாஷா படத்துல ஆட்டோக்கார அந்த ஸ்டைல் இப்பயே சைனால வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க, நீங்க பாத்திருப்பீங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா எந்திரனுக்கு முன்னாடி எல்லாம் ரஜினி சார் வந்து உடம்பு சரியில்லை சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணாங்க. இவ்வளவு கோடி மக்கள், அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் மக்கள் வந்து முழுக்க ஒரு நம்பிக்கை வச்ச ஒரு பிடிச்ச ஒரு ஹீரோவை பாத்தீங்கன்னா ரஜினி சார் சொல்லாங்க. அது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். எம்ஜிஆரை வந்து எப்படி மக்களுக்கு கோடான கோடி மக்களுக்கு பிடிச்சதோ அவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் தான் சொல்லுவோம். எந்திரன் படம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு